வரைக்கும் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பாஸ்மதி ரைஸில் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி குக்கரில் ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம ஆயில் விட்டுட்டு நெய் போட்டுக்கணும். போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு, எப்போவுமே பெரிய வெங்காயம் வணக்கும்போது உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு நல்லா வணக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற டைமில், கொஞ்சம் பாதி சேஞ்ச் ஆகிற டைமில் சின்ன வெங்காய பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணும். பிரியாணியை பொறுத்தளவுக்கு நம்ம வணக்கத்தில் தான் டேஸ்ட் இருக்குது. அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணும். அப்புறம் பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அப்புறம் தக்காளி வந்து தேவையான அளவு போட்டு நல்லா வணக்கிக்கணும். அப்புறம் மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். பட்டை, கிராம்பு பொடி, மிளகாத்தூள் இந்த 2 மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். அப்புறம் புதினா தழை, மல்லித்தழையை போட்டு நல்லா வணக்கிக்கணும். அப்புறம் கேர்டு தேவையான அளவு ஊற்றி நல்லா வணக்கிக்கணும். நம்ம காரத்துக்கு வந்து இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஸ்பைசஸும் இதில் ஆட் பண்ணல. அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணும். இந்த டைமில் போட்டால் தான் அது வந்து ஒரு கசப்புத்தன்மையை ஏற்படுத்தாது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டு நல்லா கலரிக்கணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணிங்கிற அளவு போட்டு, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு குக்கரை விசில் விட்டுறணும். ஸ்டவ் வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டால் போதும். அப்போ தான் வந்து ஒரே ஒரு விசில் தான் விடணும் குக்கரில் செய்யும் போது. இதுக்கப்புறம் தேவைப்படுறவங்க கொஞ்சம் நெய் விட்டு கிளறிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.